வணக்கம். டெல்டா பகுதி ஒரு வாரமாக மேகமூட்டமாகவே மழையும் மேகமுமாக இருக்குது. இந்த மாதிரி சூரியன் இல்லாமல் மூடி இருந்ததுன்னா வயலில் வந்து பூச்சடிக்கும். குறிப்பாக சோளப்பூச்சடிக்கும். சோளப்பூச்சடிக்கும்னா அது ஒவ்வொரு நாளுக்கும் அப்படியே மாறிக்கிட்டே போகும், டெவலப் ஆகிட்டே அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த வகையில் இந்த பல்கலைக்கழக ரகங்கள் எல்லாம் சோலைப்பூச்சி இப்போ விழுந்துட்டுது. இந்த ஒரு வாரம் அந்த மூடியே வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுனால. ஆனால் நம்ம பாரம்பரிய ரகம் சீரக சம்பா எந்தவித பூச்சியும் இல்லை. அதுக்கு ரசாயன உரங்கள் எதுவும் கொடுக்காதனாலையோ என்னமோ அது எந்த பூச்சியும் இல்லை. ரெண்டாவது தானாக செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ரசாயன உரம் போடுறதுக்கும் பூச்சி மருந்துகள் அடிக்கிறதுக்கும் நம்மளை பழக்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த பல்கலைக்கழக ரகம் பூராவுமே பூச்சடிக்குது. அந்த பாரம்பரிய ரகங்கள் பூச்சி இல்லை. அது நல்ல உணவும் கூட. பாதி தான் விளையும். இதில் 10 மூட்டை கிடச்சிதுன்னா பாரம்பரியம் 5 மூட்டை தான் கிடைக்கும். இருந்தாலும் சத்தான ஒரு உணவு. எல்லோரும் பாரம்பரிய நடவுக்கு திரும்புங்க. 100%. வணக்கம்.